சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு சித்தர்களோட வரலாறு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். 108 சித்தர்களில் முக்கியமானவங்க 14 சித்தர்கள். அந்த 14 சித்தர்களில் நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி சட்டை முனி சித்தரோட வரலாறு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆவணி மாதம் மிருகசீரிச நட்சத்திரத்தில் 3ஆம் பாதத்தில் பிறந்தாரு. எங்க இலங்கையில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தாரு. சட்டைமுனி சித்தரை பற்றி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அபிதாம சிந்தாமணி அப்படிங்கிற நூலில் ஹேமச்சந்திரன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கிறாரு. சித்தர்களோட இந்த நூலு பேசு நூலுன்னு பேர் பெற்றது. சட்டைமுனி சித்தர் 880 ஆண்டுகள் வாழ்ந்ததாகவும் 96 சூத்திரங்களை அவர் இயற்றியிருக்கிறாரு அப்படின்னு இருக்கு. அது இல்லாத ரசவாத வித்யா அப்படின்னு சொல்கிற ரசவாதத்தில் தேர்ச்சி பெற்றவராக இருந்திருக்கிறாரு. அகஸ்திய மாமுனிவர் நந்திதேவர் மாதிரியே சட்டைமுனி சித்தரும் பிரபஞ்சம் மற்றும் நம்மளோட உடலில் இருக்கிற ஒற்றுமையையும் கற்பித்திருக்கிறாரு. இவர் கைலாசத்தில் இருக்கிற நந்தியம்பெருமானுகிட்டையும் தட்சிணாமூர்த்திகிட்டையும் இவர் படித்து 46 படைப்புகளை எழுதினார். சட்டைமுனி சித்தரோட முக்கிய சீடர்கள் சுந்தரனார், அது இல்லாத பாம்பாட்டி சித்தர் 2 பேரும் குறிப்பிடத்தக்க சீடர்களாக இருக்கிறாங்க. இவரோட குரு போகர் தான் அவரோட நூலில் இவரை பற்றி எல்லா குறிப்பும் எழுதி வச்சிருக்கிறாரு. இலங்கையில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்து பிழைப்புக்காக அவங்க அம்மா அப்பா கூட சின்ன வயதிலேயே தமிழ்நாட்டுக்கு அவருங்க குடிபெயர்ந்துட்டாங்க. இங்கே வந்த பிறகு விவசாய கூலி வேலை செஞ்சு அவங்க அம்மா அப்பா வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இவர் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் பிச்சை எடுத்து அதுலேருந்து வர பணத்தை அவங்க அம்மா அப்பாவுக்கு கொடுப்பாங்க. அப்படி அவர் ஒரு நாள் கோயிலில் இருக்கும்போது ஒரு சன்னியாசியை சந்திச்சாரு. சட்டைமுனி சித்தர் அந்த சன்னியாசியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவர் மனசுக்குள்ள ஒரு குழப்பங்களா இருக்குது. எதையோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்குது அவரோட உள்ளம். அப்படி அவர் தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த சன்னியாசி சொல்றாரு, நீ ஆன்மீக பயணத்தை தொடங்கு அப்படின்னு சொல்றாரு. சட்டைமுனி சித்தர் அப்படி அந்த சன்னியாசி சொன்ன வழியில அவர் ஊரா போறாரு. காடு மலையெல்லாம் சுத்தி திரியிறாரு. அப்படி திரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது தான் அவர் சதுரகிரி மலையில போய் சேர்றாரு. அப்படி சேர்ந்து அங்க திருமூலர், போகர் சித்தர், அகத்திய மாமுனிவர் எல்லாம் சந்திக்கிறாரு. சந்திச்சு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் பெறாரு. அவங்கக்கிட்ட ஞானத்தை பெறாரு. மக்களுக்கெல்லாம் நான் நிறைய நன்மை செய்யணும், எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் ஒரு டைமு ரோமரசர் அப்படிங்கிற முனிவரை பொதிகை மலையில் அவர் தரிசனம் பண்ணுறாரு. அப்படி தரிசனம் பண்ணும்போது அந்த முனிவர் யார் அப்படின்னா, கைலாய மலையில் இருக்கிற நம்ம சிவபெருமான பொதிகை மலைக்கு வர வைக்கிறதுக்கான பூஜையை தவத்தில் இருக்கிறார் அவர். அப்படி அவர் தவத்தில் இருக்கும்போது அவரோட தவத்தை மெச்சி சிவபெருமான அவருக்கு காட்சி கொடுத்து சிவபெருமான் சொல்கிறாரு, முனிவரே, கைலாயத்தில் இருக்கிற கங்கைக்கு சமமான பலன் கொடுக்குற ஒரு நதி அகத்திய மாமுனிவர்னால இங்கு ஓடப்போகுது. அந்த நதிக்கு தாமிரபரணி அப்படின்னு பேர் வரும். அந்த நதி வற்றாத ஜீவ நதியாக எப்போதும் இருக்கும். அந்த நதியில் நீ 9 தாமரை மலர்களை மிதக்க விட சொல்கிறாரு சிவபெருமானு. அந்த தாமரை மலர்கள் எங்கெங்கெல்லாம் கரை ஒதுங்குதோ அங்கெல்லாம் சிவலிங்கம் அமைச்சு கோயில் கட்ட சொல்கிறாரு. கோயில் கட்டி வழிபாடு நடத்த சொல்கிறாரு. சொல்லிட்டு சிவபெருமானு கைலாயத்துக்கு அடுத்து பொதிகை மலையும் என்னோட இருப்பிடங்களில் ஒன்றா இருக்கும், உன் விருப்பப்படியே இங்கேயும் நான் வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான ஆசீர்வாதம் பண்ணுறாரு.
சிவபெருமான் சொன்ன மாதிரி அந்த 9 தாமரை மலர்கள் போய் சேர்ந்த இடம் தான் நவ கைலாயம் அப்படின்னு சொல்ற திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கு. இப்படி சிவபெருமான தரிசனம் பெற்ற ரோமரசரை சந்திச்ச சட்டமுனி, சித்தர் பெருமானே இந்த மக்கள் உள்ளொன்னு வச்சுக்கிட்டு புறமொன்னு பேசுவங்களா இருக்கிறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் அடுத்தவங்களோட குறையதான் பார்க்குறாங்களே ஒழிச்சு தங்ககிட்டையும் அது மாதிரி குறை இருக்கு அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மக்களை நேர்வழிப்படுத்த நான் விரும்புகிறேன், அதுக்கு தாங்க எனக்கு வழி செய்யணும், அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ரோமர்சர் சொல்றாரு, அப்பனே சட்டைமுனி, உன்னோட உயர்ந்த நோக்கம் எனக்கு புரியுது. இதுக்கு சிவபெருமானு தான் உனக்கு உதவ முடியும். நீ சிவபெருமானு தரிசனம் பண்ணினா சிவபெருமானு உனக்கு ஆசி வழங்குவாரு. நீ சிவபெருமானோட ஆசீர்வாதம் வேணும்னா நீ கைலாயத்துக்கு போ. அப்படி நீ கைலாயத்துக்கு போகணும்னா நடந்தெல்லாம் போக முடியாது, நடந்து போகணும்னு நீ நினைச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கடுமையான தவம் இருந்து அஷ்டமா சித்திகளை நீ உனக்குள்ள வளர்த்துக்கோ. அப்படி அஷ்டமா சித்திகள் உனக்குள்ள கட்டுண்டுச்சுன்னா நீ கைலாயம் போக முடியும் அப்படின்னு அவரு அறிவுரை சொல்றாரு சட்டைமுனி சித்தருக்கு. அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பொதிகை மலையில அதுக்கப்புறம் மறுபடியும் சட்டைமுனி சித்தர் சதுரகிரி வராரு. சதுரகிரியில அவரு தவத்துல உட்கார்ந்துடுறாரு. தவத்துல உட்கார்ந்து பல சித்தர்களோட ஆசீர்வாதமும் கிடைக்குது. அவரு அஷ்டமா சித்திகளை பெற்றாரு. அஷ்டமா சித்திகளை பெற்ற பிறகு கடுந்தவத்தின் பேரால கைலாயத்துக்கு வான்மார்க்கமா அவர் பறந்து போறாரு. கைலாயம் போனதையும் சிவபெருமானு இவரோட விடா முயற்சிய பார்த்து ஒரு நண்பர்கிட்ட பேசுற மாதிரி சிவபெருமானு சட்டைமுனி சித்தர்கிட்ட பேசுறாரு. சட்டைமுனி சித்தர் சிவபெருமானோட தரிசனத்தை பெற்று ஆசீர்வாதம் வாங்கிட்டு தமிழ்நாட்டில் தென் தமிழகத்துக்கு வராரு. மக்களோட நோய் போக்குறதுக்காக தமிழ்லேயே மருத்துவ குறிப்புகள் எல்லாம் அவர் எழுதுறாரு. சட்டைமுனி சித்தர் மக்கள் சுபிச்சமா வாழ்றதுக்காகவும் இறந்தவங்களை எழுப்ப வழிமுறைகளையும் எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி புரியுற மாதிரி எழுதிடுறாரு. எப்பவுமே இறந்தவங்களை எழுப்பும் கலைய சித்தர்கள் யாருக்கும் புரியாத சங்கேத மொழியில தான் எழுதுவாங்க, குறிப்பு வச்சிருப்பாங்க. ஆனா சட்டைமுனி சித்தர் என்ன பண்றாரு, எல்லா மனிதர்களுக்கும் புரியுற மாதிரி குறிப்பை எழுதி வச்சிடறாங்க. இத மற்ற சித்தர்களுக்கு இவர் இப்படி எழுதுனது பிடிக்கல. அப்படி இவர் எழுதுனதை வச்சு தவறா நிறைய பேர் அதை உபயோகிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சித்தர்களும் இவர் மேல கோபப்படுறாங்க. அப்படி கோபப்பட்டு சட்டைமுனி சித்தர் எழுதின அந்த குறிப்புகளையெல்லாம் எடுத்து கிழிச்சு போட்டுறாங்க மற்ற சித்தர்கள். அது இல்லாத சிவபெருமானுகிட்டையும் இவரை பற்றி போய் இப்படி சட்டைமுனி சித்தர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னும் குற்றம் சொல்கிறாங்க. அதனால அவர் மேலே சிவபெருமான் கூப்பிட்டு விசாரித்ததாகவும் சொல்கிறாங்க. சட்டைமுனி சித்தர் இப்படி மக்களுக்கு உதவுறதுக்கு தேவையான குறிப்புகளையும் எழுதி வச்சுட்டு மக்களுக்கு உதவிட்டு இருக்கிறாரு அவரோட சக்தியை வச்சு. அவர் எழுதின நூல் சட்டைமுனி நிகண்டு 1200, சட்டைமுனி வாதகாவியம் 1000, சட்டைமுனி சரக்கு வைப்பு 500, சட்டைமுனி நவரத்தின வைப்பு 500, சட்டைமுனி வாகடம் 200, சட்டைமுனி கற்பம் 100, சட்டைமுனி உண்மை விளக்கம் 51, சட்டைமுனி தீட்சை 200, சட்டைமுனி ஞானம் 200, சட்டைமுனி சடாச்சரம் கோவைங்கிறது 108, சட்டைமுனி நிகண்டு சூத்திரம் 51, சட்டைமுனி தகண்டன 81, சட்டைமுனி மேற்படி சூத்திரம் 52, சட்டைமுனி குரு சூத்திரம் 25, சட்டைமுனி ஞான விளக்கம் 51. இப்படி இவரோட முக்கியமான நூல்கள் எல்லாம் இது மக்களுக்கு புரிகிற மாதிரி இப்போ இருக்கிற சித்தர்களாகட்டும் வைத்தியத்துக்கு
எல்லாம் இவரோட நூலை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி சட்டைமுனி சித்தர் ஊர் ஊரா போயிட்டு இருக்கும்போது ஸ்ரீரங்கத்துக்கு வராரு. ஸ்ரீரங்கம் வந்து ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இரவு ஆகி போயிடுது. அவர் தரிசனம் பண்ணங்காட்டி கோயில் நடையை சாத்திடுறாங்க. அதனால இவர் என்ன பண்ணுறாரு, சட்டைமுனி சித்தர் கோயிலுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு ரங்கா ரங்கா ரங்கான்னு 3 தடவை கூப்பிடுறாரு. கூப்பிட்டதையும் ஸ்ரீ ரங்கநாதர் மணியெல்லாம் கோயில் அடிக்குது, ஓசை கேட்குது, கதவெல்லாம் திறக்குது. ஆட்டோமேட்டிக்காக சட்டைமுனி சித்தர் ரங்கநாதரை போய் தரிசனம் பண்ணுறாரு. அவர் தரிசனம் பண்ண ரங்கநாதர் மேலே இருக்கிற ஒவ்வொரு அணிகலன்களா சட்டைமுனி சித்தர் மேலே அணிகலன்களா அணிஞ்சிருது. அப்படி ஸ்ரீ ரங்கநாதர் அணிஞ்ச அணிகலன்கள் சட்டைமுனி சித்தர் மேலே அணிகலன்களாக மாறினதுனால தான், அது ஒரு சட்டை போல மாறினதுனால சட்டைமுனி சித்தர்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கோயில் மணி ஓசையெல்லாம் கேட்கும்போது எல்லா மக்களும் அங்கே வரும்போது சட்டைமுனி சித்தர் மேலே ஸ்ரீ ரங்கநாதர் மேலே இருந்த நகையெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு, கோயில் ஓப்பனாக இருக்கிறத பார்த்துட்டு இவர் திருடன் அப்படின்னு எல்லாம் தவறாக நினச்சி இவரை அந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கிற ராஜா கிட்ட கூட்டிட்டு போய் நிறுத்துறாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, சட்டைமுனி சித்தரை பார்த்து உனக்கு இந்த நகையெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரங்கநாதரே தான் எனக்கு போட்டு விட்டாருன்னு சொல்லும்போது ராஜா நம்பல. திருடன் நினைக்கும்போது சரி நீ இப்போ வந்து கோயிலை திறக்க வை பார்க்கலாம் அப்படின்னு ராஜா சொல்கிறாரு. அதே போல் ராஜா சட்டைமுனி சித்தர் ஊர் மக்கள் எல்லாம் வர்றாங்க. அதே போல் சட்டைமுனி சித்தர் ரங்கா ரங்கா ரங்கான்னு 3 தடவை கூப்பிடும்போது மறுபடியும் அதே போல் கோயில் கதவெல்லாம் திறந்துருது. ரங்கநாதரோட தரிசனம் கிடைக்குது. ராஜா பார்த்ததையும் அவர் பாதத்தில் விழுந்து இவர் ஒரு பெரிய மகானை நம்ம தவறாக நினச்சிட்டோன்னு மன்னிப்பு கேட்குறாங்க. மன்னிப்பு கேட்கும்போது அவர் அப்படியே போய் ரங்கநாதரோட ஐக்கியமாயிடுறாரு, ஜோதி ரூபமாக மாறிடுறாரு. அதனால தான் சட்டைமுனி சித்தரோட ஜீவ சமாதி ஸ்ரீரங்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ரீ ரங்கநாதரோட கோயில்லையும் இன்னொன்று சீர்காழியிலையும் சமாதியாக இருக்கிறாங்க அப்படின்னு 2 விதமாக சொல்கிறாங்க. ஏன்னா சித்தர்கள்னாவே அவரோட ஸ்தூல உடல் ஒரு இடம் இல்லை, 2 இடத்துல 3 இடத்துல பல இடத்துல அவங்களோட ஜீவ சமாதி இருக்கும். நம்ம சித்தர்களை வழிபாடு பண்ணி சித்தர்கள்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் பெறணும் அப்படின்னா சித்தர்களுக்கு எப்போதுமே இறப்பே கிடையாது. நம்ம ஒவ்வொரு சித்தராக பார்த்துட்டு இருக்கிறோம், நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. சட்டை மாமுனி சித்தரோட ஜீவ சமாதி ஸ்ரீரங்கத்தில் நம்ம தாயார் சன்னதிக்கு வலதுபுறம் இருக்கிற வில்வ மரத்துக்கு கீழே இருக்குது. இன்னைக்கும் நாம் போனோம்னா அவர் சட்டை அணியாததுனால தங்க உடம்புல இருக்கிற துணியிலிருந்து ஒரு நூலை பிரித்து அவங்களுக்கு வழங்கிட்டு வரதா ஐதீகம். இப்போவும் பக்தர்கள் அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அது மாதிரி ஸ்ரீ ரங்கநாதர் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த வில்வ மரத்துக்கு அடியில் உங்கள் துணியிலிருந்து ஒரு நூலை எடுத்து சட்டைமாமுனி ஸ்வாகா சமர்ப்பணம் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி உங்களுக்கு இந்த நூலை கொடுக்குறேன்னு சொல்லி அங்கே போட்டுட்டு வந்தால் அது சட்டைமாமுனி சித்தருக்கு நம்ம கொடுக்கறதா நம்பிக்கை. அந்த இடத்துல உட்கார்ந்து கொஞ்சம் பக்தர்கள் எல்லாம் சட்டைமாமுனி சித்தரை தியானித்து அவர்கிட்ட ஆசியும் பெறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்கிறாங்க, அவரோட ஜீவ சமாதி ஸ்ரீரங்கத்தில் இல்லை, சீர்காழியில் சட்டநாதர் சன்னதியில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கோயிலுக்கே அதனால தான் சட்டநாதர் கோயில்னு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சட்டைமுனி சித்தர் சீர்காழி சட்டநாதர் ஆலயத்தில் தான் சித்தி பெற்றார் அப்படின்னு போகராட ஜனனசாகர நூலில் ஆதாரமாக இருக்குது. ஸ்ரீரங்கத்திலையும் இருக்குதுன்னு இருக்குது. அப்படின்னா சீர்காழி சட்டநாதர் ஆலயத்தில் இடது பக்கமாக கொஞ்சம் தூரம் போனோம்னா கருங்கல்லால் கட்டுன திண்ணையில் சித்தர் சட்டைமுனியோட ஜீவசமாதி பீடம் இருக்கு.
இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க, நான்லாம் அப்படிதான் சொல்லுவேன். நம்மளாட்ட இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, சித்தர்கள் ஒரே நேரத்துல பல இடங்கள்ல பல ரூபங்களா காட்சி அளித்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க. அதனால 2 இடத்துல இருக்கிறதும் சட்டமுனி சித்தரோட ஜீவ சமாதி தான் அப்படின்னு கொஞ்சம் பக்தர்கள் சொல்றாங்க. அதுல நானும் அதை ஏத்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், சட்டமுனி சித்தர் அவரு சட்டை போடாத இருக்கிறதுக்கு ஒரு கதை இருக்குது. ஒரு டைம் சிவபெருமான வெறும் உடம்பாட போய் தரிசனம் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு அவரு ஒரு சட்டையை போட முற்படுறாரு. அப்ப வெளியிலேருந்து ஒரு குரல் வருது. என்னன்னு, என்னப்பா துணி போட்டுக்கிறதுல உறுதியா இருக்கிறியா, உனக்கு அதை உதறதுக்கு மனசே இல்லையா அப்படின்னு ஒரு குரல் வருது. அவர் திடுக்கிட்டு திரும்பி பார்க்குறாரு. அவருக்கு முன்னாடி சங்கு வச்சுக்கிட்டு ஒரு முனிவர் நிற்கிறாரு. அதை பார்த்து அவர் திடுக்கிட்டு அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. எனக்கு நீங்கள் வழிகாட்டுங்க அப்படிங்கும்போது, நீ உதறத்துக்கு ரெடியாக இருந்தீன்னா உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு சட்டைமுனி சித்தர். அதுக்கப்புறம் சட்டை போடுறதையே நிறுத்திட்டாரு. அந்த சங்கு வச்சிருந்த முனிவர், சட்டை முனியே என்னோட வாரும் அப்படின்னு சொல்லி சங்கு முனிவர் இவரை கூட்டிக்கிட்டு போறாரு. சட்டைமுனி சித்தரை கைலாய சட்டமுனி நாயனார் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா கைலாயம் போகும்போது இவருக்கு சிவபெருமானு ஒரு கம்பளியை கொடுத்ததாகவும் அவர் அந்த கம்பளியை போட்டுக்கிட்டு இருந்ததுனால கம்பளி சட்டைமுனி சித்தர்னு சொன்னாங்கன்னு சொல்றாங்க. சட்டைமுனி சித்தரை பத்தி குறிப்புகள் போகர் எழுதி வச்சிருக்கிறாரு. அவரோட சீடர்களும் எழுதி வச்சிருக்காங்க. அவர் சட்டைய உதரணத்துக்கும் ஒரு காரணம், சட்டை போட்டதுக்கும் ஒரு காரணம். சட்டைமுனி சித்தர் ஸ்ரீரங்கத்து கோயிலுக்கு போனீங்கனாலும் சரி அவரை தரிசனம் பண்ணுங்க, சட்டநாதர் கோயிலுக்கு போனாலும் அவரை தரிசனம் பண்ணுங்க. சட்டைமுனி சித்தரை நம்ம வழிபாடு பண்ணணும்னா நோய் நீங்கும், நல்வாழ்வு நமக்கு அமையும், ஐஸ்வர்யம் நமக்கு கிடைக்கும். சக்தி வாய்ந்த நம்ம சட்டைமுனி சித்தரோட வழிபாடு என்னன்னா, சட்டைமுனி சித்தரை மட்டும் திருவோண நட்சத்திரம், புனர்பூசம், பூசம், திருவாதிரை நட்சத்திரத்தில் வர்ற நாளில், அது இல்லாத புதன்கிழமை, அமாவாசை, வாசுதனத்தில் ஸ்ரீ சட்டை மாமுனி சித்தரை வழிபாடு பண்ணுனா அவரோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்கு. சித்த வேட்கை கொண்டு சிறந்து விளங்கியவ சீலரே, ரங்கநாதரின் அணுகலன்களை பெற்ற அற்புத மூர்த்தியே, என் அறியாமையை நீக்கி ஞான வரும் அருள்வாய் ஸ்ரீ சட்டை முனி சுவாமியே சரணம் அப்படின்னு சொல்லணும். தினமும் காலையில் நம்ம கிழக்கு பக்கமாக உட்கார்ந்து இந்த மந்திரத்தை 18 முறை சொல்லுங்க. 108 முறை சொல்றது ரொம்ப சிறப்பு. அது என்ன மந்திரம்னா, ஓம் ஸ்ரீம் சம் வம் சட்டைமுனி சுவாமியே நமகா. போற்றி மந்திரம் என்னன்னா, ஓம் ஸ்ரீம் சட்டைமணி சுவாமியே போற்றி. வணக்க மந்திரம், ஓம் சட்டைமுனி சித்தருக்கு நமக. ஓம் நமோ சட்டைமுனி மகா சித்தாய சர்வ வியாதி நிவாரணாய நமக. ஓம் சக்தி சித்தி பிரதயகாய சித்திய நமக அப்படின்னு சட்டைமுனி சித்தரை சொல்லணும். இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷனில் எழுதிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து அதை படிச்சுக்குங்க. சட்டைமுனி சித்தரை நம்ம வணங்கி அவருக்கு பிடிச்சதுன்னா சந்தன ஊதுபத்தி பெருத்தி வாசனை உள்ள மலர்களை படைச்சு அப்புறம் அர்ச்சனை பண்ணணும். மூல மந்திரத்தை நீங்கள் சொல்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி நம்ம சொன்னோம்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா விதமான வியாதிகளும் தூர விலகும், குடும்பத்தில் இருக்கிறவங்களும் நோய் நொடி இல்லாமல் இருப்பாங்க.
சட்டைமுனி சித்தரை வழிபாடு பண்ணால் சர்வ வசியம் கிடைக்கும், மன அமைதி கிடைக்கும், தெய்வத்தோட அனுக்கிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகமாக இருக்குது. இது வரைக்கும் நம்ம சட்டைமுனி சித்தரோட வரலாறு பார்த்தோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் சட்டை கழட்டுனதுக்கு ஒரு கதை இருக்குது. சட்டையை சிவபெருமானு கம்பளி கொடுத்துருக்கிறாரு. ஸ்ரீரங்கநாதர் தன்னோட ஆபரணத்தையே அவருக்கு சட்டையாக கொடுத்தாரு. இவ்வளோ சிறப்பு மிக்க 18 சித்தர்களில் ஒரு சித்தராக இருக்கிற சட்டைமுனி சித்தரை மனசால தியானம் பண்ணி அவரோட ஆசீர்வாதத்தை இதை கேட்குற எல்லா அன்பர்களுக்கும் பக்தர்களுக்கும் கிடைக்கணும், சிவபெருமான அப்பாவோட ஆசீர்வாதமும் கிடைக்கணும்னு சொல்லி சிவார்ப்பணம் 6161 சேனல் வேண்டிக்கிட்டு சட்டைமுனி சித்தரோட வரலாற்றை நம்ம அப்பா சிவபெருமான் பாதத்திலேயே ஒப்படைக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.